கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேதாகமம் ஒரு தேன்கூடு என்பதை முனைவரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஊக்கமளிக்கும் பேச்சாளருமான டாக்டர் ஈசா பர்வின் சுல்தானா அவர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமது கர்த்தரும் மீட்பரும் எல்லாம் வல்ல இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்திருப்பதாக நாம் நமது பரிசுத்த வேதாகமத்தில் அறிந்திருக்கிறோம். இந்த வேதாகம ஒலி எனும் வலையொலியை ஆரம்பித்ததின் நோக்கமே, நமது வேதாகம ஒலி வலையொலிக்கு சென்றால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒன்றன் பின் ஒன்றாக பரிசுத்த வேதாகம அதிகாரங்கள் மற்றும் வசனங்களை எல்லோரும் அறிந்து கொள்ளவும், வேறொரு ஆகமத்திற்கு செல்வதும் வேறொரு அதிகாரத்திற்கு செல்வதும் இல்லாமல் ஒவ்வொரு அதிகாரமாகவும் ஒவ்வொரு வசனமாகவும் நமது வேதாகம ஒலி வலையொலியும் ஒரு பரிசுத்த வேதாகமம் போல் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் நமது வலையொலி. மாறாக வியூவர்ஸ், அதாவது பார்வையாளர்களுக்காகவோ, சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது உறுப்பினர்கள் மற்றும் சந்தாதாரர்களுக்காகவோ, அல்லது நமது காணொளிகளை லைக் செய்யவோ, அதாவது விரும்புவதற்காகவோ இந்த வலையொலியை நாம் ஆரம்பிக்கவில்லை. கர்த்தரின் சத்திய வார்த்தைகளை கேட்டு அவரவர் சுயமாக நமது காணொளிகளை விரும்பலாம், பார்க்கலாம், உறுப்பினராகவும் சந்தாதாரராகவும் இணையலாம். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தை உண்டாக்க எத்தனித்த போது முதல் 3 நாட்களில் எதை உண்டாக்கினார் என்பதை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 13வது வசனம் வரை பார்த்தோம். தேவன் 4ஆம் நாளிலே எதை உண்டாக்கினார் என்பதை இன்றைய காணொளியில் நாம் தெளிவாக பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தரே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.